Hello everyone. இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர். ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இட்ஸ் லைக் நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி வெக்டர்ஸ்ல நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து 2 3 6 அந்த மாதிரி இதில் பண்ணுறது கிடையாது. ஓகே, மொத்தம் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று டாட் ப்ராடக்ட், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம ரெண்டு வெக்டரை இப்போ டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எடுத்தோம் அப்படின்னா வர ஆன்சர் ஒன்று வரும்ல, தட் இஸ் கோயிங் டு பி மை ஸ்கேலர். எப்படி ரெண்டு வெக்டர் நான் ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன், அப்போ என்னோட ஆன்சர் என்ன வருது? ஸ்கேலராக வருது. ஓகே, ஸ்கேலர். ஃபைன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி cos theta. So what is the meaning of it? For example, if I have a vector A வெக்டர் எனக்கு இப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்னோட B வெக்டர் இப்படி இருக்கு, and which is making some angle theta. ஏதோ ஒரு theta இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே நான் வந்து A டாட் B கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இட் இஸ் ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே சார், வேர் வி வில் யூஸ் திஸ் இன் ப்ராக்டிக்கலாக நம்ம இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நோட் திஸ் ஒன், ஒர்க் எனர்ஜி ஆர் ஒர்க் பவர் எனர்ஜி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது நமக்கு, ஆர் யூ கேன் சே ஒர்க் டன். அதில் வந்து ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஐ திங்க் யூ நோ தட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்படி தானே சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஃபோர்ஸ் எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது என்னோட ஃப்ளோர், தரை, கிரவுண்டு, எப்படி வேணால் சொல்லுங்கள். இதுக்கு மேலே ஒரு பிளாக் இருக்கு. ஐ ஹாவ் அ பிளாக். இங்கே வந்து ஒரு கயிறு கட்டி இப்படி வச்சுருக்கான். ஒரு ஆள் வந்து இதை இழுத்துட்டு போகிறான்னு வச்சுப்போம். ஒரு ஆள் வந்து இப்படி இழுத்துட்டு போகிறான். ஸோ என்னோட பிளாக் எந்த சைடு போகும்? மை பிளாக் வில் மூவ் லைக் திஸ். இந்த டைரக்ஷனில் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இருக்க போகுது. ஆனால் என்னோட ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் போகுது? இஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ திஸ் டூ ஆர் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒர்க் டன் கிடைக்கும். ஆனால் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? யூ ஹாவ் டு டூ டாட் ப்ராடக்ட். தட் இஸ் எஃப் வெக்டர் டாட் எஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் காஸ் தீட்டா. Okay, this is the best example and also we will use this. இதை வந்து நம்ம வந்து உங்களோட ஒர்க் எனர்ஜி ஒர்க் பவர் எனர்ஜி சாப்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எனர்ஜியுமே நமக்கு வந்து ஓகே, இதை சொல்ல மறந்துட்டேன்னா, திஸ் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி, ஒர்க் டன் இஸ் அ scalar quantity, force is a vector quantity, and displacement is also a vector quantity. ஸோ நமக்கு ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது? ஸ்கேலர் வருது. ஓகே, ஸோ எஃப் டாட் எஸ் எனக்கு எஃப்எஸ் காஸ் தீட்டா அண்ட் தட் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. தென் வி வில் சி ஒன். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ். யூனிட் வெக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? ஐ கேப், கமா, ஜே கேப், கமா, கே கேப். இது எல்லாமே என்னோட யூனிட் வெக்டர்ஸ். இது மட்டும் இல்லை, நிறையா பார்த்தோம். ஏ கேப் கூட பார்த்தோம். இப்போ வந்து நான் இந்த மூணுத்தையும் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ கேப், ஜே கேப், கே கேப் ஆர் மை யூனிட் வெக்டர். இப்போ என்ன சொல்கிறாங்க? டாட் ப்ராடக்ட் ஆஃப் அ யூனிட் வெக்டர் வித் இட் செல்ஃப் இஸ் யூனிட்டி. அதாவது ஐ கேப் டாட் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு 1, கமா, j cap dot j cap is equal to 1, comma, k cap dot k cap is equal to 1. This is very important. ஓகேவா? அதுக்கப்புறம் with perpendicular vectors is 0. அதாவது I cap dot j cap is 0, comma, I cap dot k cap is 0, comma, j cap dot k cap is also 0. நமக்கு தெரியும்ல, நம்ம லாஸ்ட் லெக்சர்லேயே நம்ம பேசியிருப்போம். லைக் எக்ஸ் ஆக்சிஸை நான் என்ன சொல்லியிருப்பேன்? டேக் இட் அஸ் ஐ கேப். ஒய் ஆக்சிஸை நான் வந்து ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருப்பேன். அப்புறம் இசட் ஆக்சிஸை நான் என்ன சொன்னேன்? டேக் கே கேப் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருப்பேன். ஓகே, நீங்கள் அந்த லெக்சர் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் யூனிட் வெக்டர், பொசிஷன் வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பற்றி ரொம்ப கிளியராகவே சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட். ஓகே, அடுத்து we will see in component form. நமக்கு வந்து காம்பனன்ட் ஃபார்ம்னா என்ன சார்? அதையும் நான் லாஸ்ட் லெக்சரில் சொல்லியிருக்கேன். காம்பனன்ட்னா ஒன்றும் கிடையாது. இன்கேஸ் இஃப் ஐ ஹாவ் அ ஏ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதும்? ஏ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு
ax I cap plus ay j cap plus az k cap. இந்த மாதிரி எழுதுவோமா? So these are all the components of a vector. Okay, these are all the components of a vector. அதாவது a vector அப்படின்றது ஒரு பிளேன்ல இருக்குதுன்னு வச்சுப்போம், ஆர் ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு, அதுக்கு எக்ஸ் ஒய் இசட் காம்பனண்ட் எல்லாமே இருக்கும் தானே. ஸோ அதுதான் நம்ம எப்படி எழுதிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு பி வெக்டர் இருக்கு. let's say I have a b vector which is equal to bx I cap plus by j cap plus bz k cap. ஓகே சார், இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் we will see that one. ஓகேவா? நார்மலாக ஏபி காஸ் டீட்டா சொன்னால் அது வந்து வெக்டார்ஸ் ஆர் இன் இன்க்ளைன்டு பொசிஷன். இது எப்படி நமக்கு டீட்டாவே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் ஜே கேப் டாட் பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் ஜே கேப் இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ கேன் ரைட். ஸோ நான் என்ன சொன்னேன், ஐ கேப்பும் ஐ கேப்பையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 வரும். ஸோ ஐ கேன் ரைட் ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் இதே ஐ கேப்பையும் நான் ஜே கேப்பையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 0 வரும். ஸோ டோன்ட் டூ தட் ஒன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏஒய்யையும் பிஒய்யையும் அப்படி எழுதிக்க போகிறேன். ஸோ ஏஒய் பிஒய். ஸோ ஜேவையும் ஜேவையும் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1 வரும். ஸோ அதை எழுத தேவையில்லை. ஸோ ப்ளஸ் ஏஇசட்டையும் பிஇசட்டையும் எழுதிக்கிறேன். ஸோ ஏஇசட் இன்ட்டு பிஇசட் which is into k cap என்ன வரும்? நமக்கு 1 வரும். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். இது மட்டும் எழுதுனா போதும் சார். அப்போ என்ன சார், ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஓகே ஏஎக்ஸ் பிஒய் ஐ இன்டூ ஜே அப்படி எழுதக்கூடாதா? ஐ இன்டூ ஜே நமக்கு என்ன வரும்? தென் ஐ கேப் டாட் ஜே கேப் 0. ஸோ அதனால அதை நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. அதே மாதிரி ஐ கேப் டாட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் j cap dot k cap that is also equal to 0. fine. ஸோ நமக்கு a vector dot b vector dot product பண்ணுறப்ப நமக்கு என்ன வந்துச்சு? this is the answer. okay, and this answer is in scalar, I hope you understand this concept. okay, so next we will see properties of dot product. ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன சார்? ஆக்சுவலி டாட் ப்ராடக்ட் அப்படின்றது காமன்டேட்டிவ் நீங்கள் மேட்ரிசஸில் படிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி காமன்டேட்டிவ் அப்படின்னா ஏ டாட் பி தட் இஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர். இட் இஸ் ட்ரூ. ஓகே, commutative property, it is applicable for dot product. That is nothing but I cap dot j cap is equal to j cap dot I cap. ஓகேவா? கமா அதே மாதிரி j cap dot k cap is equal to k cap dot j cap, comma k cap dot I cap which is equal to I cap dot k cap. okay, எப்படி எல்லாமே 0 தான் வரப்போகுது. ஸோ ஐ கேன் சே தேர் ஆல் ஈக்குவல். ஓகே, ஸோ இட் இஸ் காமன்டேட்டிவ். அடுத்தது டாட் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். அப்படின்னா என்கிட்ட ஏ வெக்டார் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்னு இருக்குதுன்னு வச்சுருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஓகே, ABAC. okay, I hope you understand this one. okay, dot product of perpendicular vectors are 0. என்ன சார் சொல்றீங்க? yes, என்கிட்ட A vector இப்படி இருக்கு, it is 90 degree with B vector அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? A vector dot B vector is equal to AB cos theta. ஸோ cos theta இங்கே என்ன இருக்கு? 90 degree. So cos 90 is what? Cos 90 is 0. Cos 90 is 0. So I can say dot product of perpendicular vectors are 0. Okay.
அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் ஆஃப் அ வெக்டர் பை இட் செல்ஃப், அதாவது ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏஏ காஸ் ஜீரோன்னு வருமா, பிகாஸ் ஏ பேரலல், ஏ வெக்டர் இப்படி இருக்க போகுது. ஸோ இன்னொரு ஏ வெக்டர் இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம், ஏ வெக்டர் இதுவும் ஏ வெக்டர். ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் ஜீரோ, ஸோ ஐ கேன் சே இட் இஸ் a ஸ்கொயர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். திஸ் இஸ் வெரி ஈஸி. ஏன்னா காஸ் ஜீரோ நமக்கு என்ன வரும், காஸ் ஜீரோ இஸ் நமக்கு 1. Fine. So these are all the important properties of dot product. Okay. Okay, fine. Then we will see point to remember. Sometimes அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, find the angle between two vectors. For example, a vector அவங்க கொடுத்திருப்பாங்க. They will give you a vector and they might have given you b vector also. And they will ask you theta என்ன, theta என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, a vector dot b vector is equal to ab cos theta அப்படின்னு எழுதிட்டு, then cos theta என்ன வரும் நமக்கு, cos theta is nothing but a vector dot b vector divided by abன்னு எழுதணும். சரி, அதுக்கும் இதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ், மேலே ஒரு சின்ன கோடு மட்டும் இருக்கு ஏ வெக்டர்ல, கீழே எதுவுமே இல்லை, இதை எப்படி சார் எழுதுறது, தட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ மாடுலஸ். ஓகே, அது வெக்டர், நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெக்சர்லேயும் சொன்னேன், ஒரு வெக்டரை நான் மேக்னிடியூடாக மாற்றணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் மாடுலஸ். ஓகே, சரி, ஓகே, இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட். அதே காம்பவுண்ட் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் I cap இருந்துச்சா, ஓகே, we will write ax I cap plus ay j cap plus az j cap. from b வெக்டரை வந்து bx I cap plus by j cap plus bz j capன்றதுன்னு வச்சுக்கலாம். இப்போ cos theta நமக்கு என்ன வரும், so what is the cos theta now? ஸோ இந்த இதை அப்படியே நான் இங்கே எழுதுகிறேன். தட் இஸ் வெரி ஈஸி. ஏ வெக்டருக்கு பதிலாக அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி டாட் ப்ராடக்ட் பண்ணோம் தெரியுமா, என்ன பண்ணோம் நம்ம, என்ன வந்துச்சு ஆன்சர், ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஇசட் பிஇசட். ஸோ வெக்டரை டாட் ப்ராடக்ட் எடுத்தால் இது வந்துடும். ஃபைன். பட் அதே மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும், இட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். ரூட் ஆஃப் ax square plus ay square plus az square dot root of bx square plus by square plus bz square. So this is the answer. Okay, this is the answer. இப்படி தான் நம்ம போடணும். ஓகேவா, fine. We will quickly solve one example. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இங்கே கிளியர் ஆகிடும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் வெக்டர். ஸோ அவங்க வந்து ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஏ ஐ கேப் ஜே கேப் கே கேப், இது ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஓகே, ஓகேவா. ஸோ ஏ வெக்டர் கொடுத்தாச்சு, பி வெக்டர் கொடுத்தாச்சு, அவங்க நமக்கு ஆங்கிள் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், காஸ் தீட்டாவோட ஃபார்முலா இஸ் a vector dot b vector divided by modulus of a modulus of b. நீங்கள் சும்மா ஏபின்னு கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யூ ஹாவ் டு நோ. ஓகே, ஏ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் ஜே கேப். ஓகே, அதுக்கப்புறம் -2 ஐ கேப் -2 ஜே கேப் -2 ஜே கேப். ஓகே, டிவைடட் பை மாடுலஸை நான் டேரெக்டாக எழுதிக்கவா, இட் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னது, 1 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1 1 ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1 ஸ்கொயர். சார் என்ன சார் 1 1 போடுறீங்க, அதாவது 1 இன்டூ ஐ கேப் 1 இன்டூ ஜே கேப் 1 இன்டூ கே கேப் அப்படி தானே இருக்குது, அதனால இங்கே எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் இன்டூ நார்மல் மல்டிப்ளிகேஷன் இது. ஸோ இது வந்து என்னது, -2 இருக்கா, ஸோ ரூட் ஆஃப் -2 the whole square plus -2 the whole square plus -2 the whole square இப்படி எழுதிப்பாங்க. ஸோ மேலே உள்ளது டாட் ப்ராடக்ட் எடுத்தால் நமக்கு என்ன வரும், ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் பண்ணால் 1 வரும். ஸோ ரிமைனிங் நமக்கு -2 வந்துடும். ஸோ 1 இன்ட்டு -2 இஸ் -2. ஸோ இங்கே 1 இருக்குது கோஎஃபிஷியன்ட், இங்கேயும் -2 இருக்குது. ஸோ இட் வில் பி -2. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன வரும், -2 டிவைடட் பை இங்கே என்ன வரும், ரூட் இ. ஸோ இங்கே என்ன வரும்,
இது வந்து 2 2s are 4 plus 4 plus 4 4 3s are 12. So root of 12 அப்படின்னு வரப்போகுது. So which is nothing but minus 6 divided by இது வந்து root 3. This is 2 root 3. Okay, this is root 3, this is 2 root 3. So minus 6 into 6 வரப்போகுது. So root 3 into root 3 is 3. 3 2s are 6. So இதையும் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருது? minus 1 வருது. Okay, note this point. Cos theta நமக்கு என்ன வருது? minus 1 வருது. So then theta is equal to cos inverse minus 1 and that is equal to theta which is equal to 180 degree. Okay வா? cos 180 degree நமக்கு என்னது? minus 1. Okay, cos 180 degree நமக்கு minus 1. So the answer is angle between them is 180 degree. Okay, fine. அடுத்து நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கு. ஸோ தட் த வெக்டர், இங்கே ஒரு வெக்டர் இருக்கு, மே பி பர்பண்டிகுலர் டு த வெக்டர். ஓகே, ஸோ பர்பண்டிகுலரோட ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்த்தோம்? இஃப் டூ வெக்டர்ஸ் ஆர் பர்பண்டிகுலர், அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் ரீகால். இஃப் தே ஆர் பர்பண்டிகுலர் தென் their dot product is what? That is a vector dot b vector is equal to ab cos 90 வருமா? cos 90 நமக்கு என்ன வரும்? It is going to be 0. So a vector dot b vector is equal to be 0. So இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? just going to multiply. இது என்னோட a vector, இது என்னோட b vector நான் அசியூம் பண்ணிக்க போகிறேன். So then I will write a vector that is 3 I cap minus 2 j cap plus k cap. Okay, சார் இங்கே கேப்பே இல்லையே சார் கொஸ்டினில் அப்படின்னா என்னால் கேப் டைப் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் வை, டோன்ட் வரி, இங்கே எல்லாமே கேப் இருக்கிறதா அசியூம் பண்ணி. ஓகேவா? ஸோ தென் இங்கே வந்து 2 I cap plus 6 j cap plus n into k cap is equal to 0. ஸோ இந்த ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் 6 minus 12, இதையும் பண்ணால் எனக்கு plus n which is equal to 0. So இப்போ என்ன வரும்? This will be minus 6 வரும். So n which is equal to 6. Okay, if you have any doubt, drop in the comment box. Okay, if you have any doubt, you can drop in the comment. Fine. அடுத்து நம்ம cross product பற்றி பார்ப்போம். சார் அது என்ன சார் ரெண்டு டைப்பாக அதுக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப எல்லாமே ஒரே பிளேனில் இருந்துச்சு. நம்மளோட ஏ வெக்டர் எப்படி இருந்துச்சு? ஏ வெக்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துச்சு, பி வெக்டர் வந்து ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே. ஆனால் இங்கே எப்படி இருக்குது நமக்கு? ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஒன். இங்கே எப்படி இருக்குது? ஏ வெக்டர் இப்படி இருக்குது, பி வெக்டர் இப்படி இருக்குது. ஆனால் அந்த ரெண்டுத்தோட ரிசல்டன் நமக்கு சி வெக்டர் இசட் ஆக்சிஸில் இருக்குது. நீங்கள் ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சரி, அதை நான் டார்க்கோட கம்பேர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு, இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்குதுன்னு வச்சுப்போம். நான் வந்து இது என்னோட வாட்டர் பாட்டிலோட மூடி, பாட்டில் டாப் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ நான் இந்த சைடு ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுவேன், அப்புறம் இந்த சைடு ஃபோர்ஸ் நம்ம இப்படி அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? என்னோட வாட்டர் பாட்டில் மூடி இப்படி ரொட்டேட் ஆகும். தட் இஸ் ஃப்ரம் த ரேடியஸ் ஆர். ஸோ ஆர் வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க போகுது, இந்த எஃப் வந்து என்னோட ஒய் ஆக்சிஸில் இருக்க போகுது. கரெக்டாக? ஆனால் பாட்டில் மூடி திறக்கிறப்ப எந்த டைரக்ஷனில் மேலே வரும் நமக்கு? இசட் ஆக்சிஸ், அதாவது இந்த போர்டுக்கு வெளியில் இசட் ஆக்சிஸில் எனக்கு மேலே வரப்போகுது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஸோ ஏ வெக்டர், சரி இங்கே எஃப்னு வச்சுக்கலாம். எஃப் வெக்டர் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஆர் வெக்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எல்லாமே ஒரே பிளேனில் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த பாட்டிலோட மூடி எந்த டைரக்ஷனுக்கு எனக்கு வெளியில் வருது? அதாவது இசட் ஆக்சிஸில் வெளியில் வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைட்டாக புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஒரு ஃபோர்ஸு ஒரு டிஸ்டன்ஸில் நான் அப்ளை பண்ணுறேன், ஆனால் என்னோட ரிசல்டன்ட் வந்து வேறு ஒரு டைரக்ஷனில் வருது, அதாவது அந்த பிளேனையே விட்டு வெளியில் வருது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஏ வெக்டர் வந்து இந்த ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ். பி வெக்டர் எனக்கு ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஆனால் அதோட ரிசல்டன்ட் எந்த ஆக்சிஸில் இருக்குது? எனக்கு இசட் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ
இப்போ நான் ஏ வெக்டரையும் இதையும் நான் டாட் ப்ராடக்ட் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதோட டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ என்ன நடக்குது இங்கே? ஏ கிராஸ் பி வெக்டர் அப்படி போட்டேன் அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் எனக்கு சி ஆக்சிஸில் வருது. தட் இஸ் ஏ கிராஸ் பின்னு வருது. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். நம்ம எதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, இது எங்கே சார் நம்ம ப்ராக்டிக்கலாக எங்கே சார் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஃபர்தர் சாப்டர்ஸில் எங்கே சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது, அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷனில் இன்னொரு சாப்டர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சாப்டர்லையுமே நம்ம இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஏ கிராஸ் பி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ தட் இஸ் அகெயின் வெரி சிம்பிள். ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு இது வரும். இதோட ஆன்சர் எனக்கு ஸ்கேலரில் வேணும்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனி ஏ கிராஸ் பியோட ஆன்சர் வந்து ஸ்கேலரில் வேணும்னு வச்சுப்போம். ஐ வில் புட் ஏ கிராஸ் பி இப்படி போட்டுட்டு ஏ பி சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ எனக்கு ஸ்கேலரில் ஆன்சர் வேணும் அப்படின்னா நான் இப்படி எழுதலாம். இல்லை சார் எனக்கு வெக்டரில் தான் ஆன்சர் வேணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா இன்டூ என் கேப். சார் என் கேப்னா என்ன? வாட் இஸ் கேப்? கேப் இஸ் நத்திங் பட் மை யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் அது என்னோட டைரக்ஷனை குறிக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் மை யூனிட் வெக்டர். ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிராஸ் ப்ராடக்டில் வி கேன் எக்ஸ்பெக்ட், ஆக்சுவலி இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி தான். இதோட வர்ற ரிசல்ட் நமக்கு வெக்டர் குவான்டிட்டி தான். ஏன்னா டைரக்ஷன் சி டைரக்ஷனில் போகுது. ஸோ இதோட வர்றதோட ஆன்சரும் நமக்கு வெக்டரில் தான் இருக்கும். இன்கேஸ் கொஷினில் அவங்க வந்து ஜஸ்ட் டெல் மீ த மேக்னிடியூட் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஐ வில் யூஸ் திஸ் ஒன். மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா இதை யூஸ் பண்ணிப்பேன். இல்லை வெக்டரில் ஆன்சர் வேணும்னா நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஏ கிராஸ் பி, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா இன்டூ என் கேப். ஓகே, ஃபைன். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். இட்ஸ் லைக் கம்பேரிட்டிவ். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். தட் இஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A vector cross B vector, that is modulus of A vector cross B vector dot n cap. So n cap, that is unit vector, which is equal to A vector cross B vector divided by modulus of A vector cross B vector. இப்படியும் எழுதலாம். சார் நான் எந்த ஃபார்முலாவில் சார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so now we will get into the concept. Multiplication of any two unit vector in anti-clockwise direction gives third unit vector with positive sign. இதை எப்படி எல்லாருமே எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிளில் இது என்னோட ஐ கேப் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது என்னோட ஜே கேப் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது என்னோட கே கேப். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கே கேப் டாட் ஐ கேப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ஜே கேப் அப்படின்னு வரும். அதாவது நோட் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஐ கேப் டாட் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் கே கேப். ஏன் அப்படின்னா தே ஆர் ரொட்டேட்டிங் இன் தி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகுதா? Yes, they were rotating in the anti-clockwise direction. I cap, j cap into k cap. அதனால நமக்கு பாசிட்டிவ் சைன் தான் வரும். ஓகே, அதே இப்போ j cap டாட் ஐ கேப் இந்த டைரக்ஷனில் வரும். j cap டாட் ஐ கேப் என்னோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் கே கேப். தட் பிகாஸ் தே ஆர் இன் clockwise டைரக்ஷனில் போகுது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் கோயிங் இன் த clockwise டைரக்ஷன். சரி, ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 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 பாட்டிலோட மூடியை நான் திறக்கிறேன். நான் கிளாக் வைஸில் சுற்றுறப்ப எனக்கு மேலே வரும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறப்ப கீழே போகுமா? கரெக்டு தானே? இல்லை கிளாக் வைஸில் சுற்றுறப்ப கீழே போகும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறப்ப மேலே வரும், அந்த பாட்டிலோட மூடி மேலே வரும். அதனால நமக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டைரக்ஷன் சைன் வந்து நமக்கு மாறுது. அதே மாதிரி if I take j cap dot k cap in the anti-clockwise direction, j cap dot k cap in the anti-clockwise direction, then I will get
plus I cap. அதே k cap dot j cap is equal to இந்த directionல நான் அப்ப போறேன், which is equal to minus I cap. Okay, அதுக்கப்புறம் then k cap dot I cap is equal to plus j cap because it is anti-clockwise. Then இங்க என்ன வரும் அப்படின்னா I cap dot k cap is equal to minus j cap. நீங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஞாபகம் ஏன் சார் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வருதுன்னா, அந்த பாட்டில் திறக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கிளாக் வைஸில் சுற்றுனீங்க அப்படின்னா உங்கள் பாட்டில் மூடி மேலே வருது, அப்படி தானே? அதே நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுனீங்கன்னா உங்களோட பாட்டில் மூடி கீழே போகுதா? ஸோ தட் இஸ் வை வி ஆர் ரைட்டிங் ப்ளஸ் அண்ட் மைனஸ் here. Fine. Then we will see component method. அதாவது அதுக்கு காம்பவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் if I have a vector which is equal to ax I cap plus ay j cap plus az k cap இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் b வெக்டார் வந்து நமக்கு வந்து bx I cap plus by j cap plus bz k cap இப்படி இருக்கு. இதுக்கு நான் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்குவோம். a cross b வெக்டார் is equal to இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்னு ரெண்டு மெத்தட்ல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் த காம்போனன்ட் மெத்தட். தட் இஸ் எப்பயும் போல் எழுதிக்கோங்க. ax I cap plus ay j cap plus az k cap cross bx I cap plus by j cap plus bz k cap எல்லாத்தையும் எழுதியாச்சு. Then you draw this diagram. I cap இது வந்து j cap இது வந்து k cap. Okay, so then what I am going to do, ax I cap into bx I cap. இதை பண்ணா நமக்கு என்ன வரும்? first we need to know the term. So first இப்படி எழுதிக்கோங்க. ax bx bracketல I cap cross I cap cross I cap இருக்கா? ஓகே I cap cross I cap அப்படி எழுதிக்கோங்க. So then plus நார்மலா மல்டிப்ளிகேஷன் தான் ay by j cap cross j cap plus az bz k cap cross k cap இது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் இதை வந்து இப்போ ஜேயோட மல்டிப்ளை பண்ணுங்க. தட் இஸ் ax by அதாவது நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், வேறு எதுவும் புதுசாக பண்ணல. I cap cross k cap அதுக்கப்புறம் என்ன வரும்? So then you have to multiply with k cap ஓட, that is ax bz I cap cross k cap, okay, plus ay bx j cap cross I cap plus அதுக்கப்புறம் ay bz ayக்கு என்ன இருக்கு? j cap cross bzக்கு என்ன இருக்கு? k cap. ஓகே, ப்ளஸ் அதுக்கப்புறம் az bx k cap cross I cap அதுக்கப்புறம் ப்ளஸ் az by k cap cross j cap. ஓகே, சூப்பர். இதெல்லாமே இப்போ எழுதியாச்சு. ஸோ ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஐ கேப்பும் ஜே கேப்பும் பண்ணால் எனக்கு பாசிட்டிவ் கே கேப், அதாவது ஐ கேப்பும் ஜே கேப்பும் நான் பண்ணால் எனக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் கே கேப். ஃபைன். அதே ஐ கேப்பும் கே கேப்பும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் வருது, ஐம் சாரி கிளாக் வைஸில் வருது. ஸோ இட் வில் பி மைனஸ் ஜே கேப். ஓகே, ஸோ அதே j cross I again it will be minus k cap. அதே j cap cross k cap, so it is in the right direction, so it will be positive I cap, so அதே மாதிரி k cap cross I cap, so in the direction of then it will be positive j cap.
பாசிட்டிவ் ஜே கேப். அதாவது சர்க்கிள் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா பாசிட்டிவ், இந்த சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா தென் ஐ வில் சே மைனஸ். ஓகே, ஸோ ஏஇசட் பிஇசட் கே கேப் கிராஸ் ஜே கேப், கே கேப் கிராஸ் ஜே கேப் இந்த டைரக்ஷனில் போச்சு, தென் இட் வில் பி மைனஸ் ஐ கேப். ஓகே சார், நீங்கள் இதை ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. வாட் அபவுட் I cap cross I cap, okay, which is equal to K cap cross K cap, is equal to K cap cross K cap is equal to 0, equal to 0. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா என்ன பார்த்தோம், A cross B which is equal to AB sin theta ன்னு பார்த்தோமா, AB sin theta ன்னு பார்த்தோம். AB sin theta ன்னு பார்த்தோமா, ஸோ sin 0 என்ன வரும், it is 0, sin 0 is 0, கரெக்டு தானே. ஸோ I cap dot I cap which is equal to, நமக்கு கோஎஃபிஷியன்ட் 1 1ன்னு எடுத்துக்கிட்டு sin 0ன்னு போட்டால் என்ன வரும் நமக்கு, will become 0. அதே தான் JJKK எல்லாத்துக்குமே. ஸோ இட் இஸ் லைக் இது 0 நமக்கு, இது 0 நமக்கு, ஸோ இதுவும் 0 நமக்கு. ஓகே சார், வாட் இஸ் த ஆன்சர்? Let me write the answer. Let me write the answer, which is nothing but A y b z, A y b z minus A z b y I cap. செக் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் ஸ்லைடோட கண்டிப்பாக மேட்ச் ஆகும். A z b z minus A z bx j cap plus bx, sorry, byax minus aybx into k cap. So this is the answer. Okay, this is the answer you need to do in the component method. But நான் இந்த மெத்தடை எப்பயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். I used to prefer this determinant method because this is very easy. Okay, இது எப்படி சார் பண்ணுறது? ஓகே, ஃபர்ஸ்ட் if I have a vector, நம்ம என்ன எடுத்துக்கிட்டோங்க, ax I cap plus b, sorry ay j cap plus az j cap. ஓகே, அதுக்கப்புறம் b வெக்டர் என்ன எடுத்துக்கிட்டோம், தட் இஸ் bx I cap plus by j cap plus bz j cap. ஸோ இந்த எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ நவ் நார்மலாக நம்ம டிட்டர்மெண்ட் எப்படி எடுப்போம், I இங்கே எழுதிக்கோங்க, j இங்கே எழுதி I cap j cap k cap இங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ மொத்தம் ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கா, ஒரு வெக்டரை இங்கே எழுதுங்க, தட் இஸ் ax ay az, அதாவது the coefficient of I, coefficient of j, coefficient of k. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் bx by bz இங்கே எழுதியாச்சு. இப்போ நார்மலாக நம்ம டிட்டர்மெண்ட் எப்படி எடுப்போம் அப்படின்னா, இஃப் ஐ ஃபஸ்ட்டு இதை வந்து இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன்னு வச்சுப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு ஐ கேப். நான் ஐ கேப்போட டிட்டர்மினன்ட், லெட்ஸ் ஐ கேப் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, தென் இதெல்லாமே உங்கள் கையை வச்சு மறைச்சிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஹைட் வித் யுவர் ஹேண்ட். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், ஸோ இது மட்டும்தானே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏஒய் பிஎக்ஸ் என்ன வரும், ஏஒய் பிஎக்ஸ் மைனஸ் பிஒய் ஏஇசட், பிஒய் ஏஇசட். ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் ஜே கேப், மைனஸ் ஜே கேப். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எரேஸ் எவ்ரிதிங், எரேஸ் எவ்ரிதிங். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஜே கேப்பை பொறுத்து தானே பண்ணுறேன். ஸோ யூ கேன் ஹைட் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். சாரி, யூ ஹாவ் டு ஹைட் ஜே கேப் இருக்கா, அதுலேருந்து அப்படியே கையை இப்படி இங்கே மறைச்சிக்கோங்க, தென் இங்கே மறைச்சிக்கோங்க. ஓகே, மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஏஇசட் பிஇசட் மட்டும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், தட் இஸ் ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் பிஎக்ஸ் ஏஇசட், பிஎக்ஸ் ஏஇசட். ஓகே, ப்ளஸ் கே கேப். இப்போ கே கேப்புக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், யூ ஹாவ் டு ஹைட், நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன்.
இந்த கே கேப்புக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே ஹைட் பண்ணிக்கோங்க உங்கள் கையை வச்சு. ஸோ மிச்சம் என்ன இருக்கும் நமக்கு? இந்த டப்பா இருக்குமா? ஸோ இந்த டப்பாவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. தட் இஸ் ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோமா? ஜஸ்ட் செக் திஸ் அண்ட் திஸ் வில் பி த சேம். ஓகே, திஸ் இஸ் த வெரி ஈஸி மெத்தட், வெரி ஈஸி மெத்தட். ஸோ ஐ டெல் யூ கைஸ் டு ஃபாலோ திஸ் ஒன். இதையே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப ஈஸி அண்டு ரொம்ப சீக்கிரமாகவே போட்டுடலாம். ஓகேவா? ஃபைன். Next we will see the properties of cross product. Properties of cross product. Okay, it is an anti-commutative. அப்படின்னா A cross B vector is not equal to B cross A vector. ஆமாம், அந்த பாட்டிலுக்கு அது சொன்னா எப்படி திருவுறப்ப மேலே வந்துச்சு, எப்படி திருவுறப்ப கீழே போச்சா, அதே தான் இங்கேயும் நடக்குது. நான் A cross B பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் வரும், B cross A பண்ணேன்னா எனக்கு ஒரு வேற ஒரு மேக்னிடியூட் வில் பி சேம். மேக்னிடியூட் சேமாக தான் இருக்கும், பட் ஆனால் டைரக்ஷன் நமக்கு மாறுதா, ஸோ அதனால தே ஆர் நாட் ஈக்குவல். ஓகே, பட் இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது A cross B plus C, அதாவது A வெக்டர் இதெல்லாமே வெக்டர், which is equal to A vector cross B vector plus A vector cross C vector. So this is distributive property. இதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ an associative property. associative அப்படின்னா A vector cross B vector, one second, this is not cross, this is plus. A vector plus B vector cross C vector plus D vector is equal to, we can write A cross A vector cross C vector, okay, plus A vector cross B vector plus B vector cross C vector plus B vector cross C vector. Yes, this is right. This is right. Okay. அதுக்கப்புறம் cross product of two parallel vectors. Cross product of two parallel vector என்ன வரும் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். என்னோட I cap இங்கே இருக்கு, இன்னொரு I cap இப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும் நமக்கு? The angle between them is 0. So I can say I vector cross B vector, that is I vector நமக்கு இப்படி இருக்கு, B vector நமக்கு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. That means the both are I caps. Okay, which is equal to what? That is nothing but 0. Yes sir, that is nothing but sin theta. என்ன வரும்? Theta is going to be 0. Theta is going to be 0 for parallel vectors. So AB sin theta ன்னு வருமா? So sin 0 is 0. So A cross B which is equal to 0. Okay, fine. We will see some important points related to cross product. என்ன இது ஆக்சுவலாக ஒரு ரூல் மாதிரின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது, ஒன்று A வெக்டர் இங்கே இருக்குது, இன்னொன்று B வெக்டர் நமக்கு இங்கே இருக்குது. A vector is here and B vector is here, and they are two adjacent sides of a parallelogram. அது ரெண்டு adjacent side of a parallelogram which is making an angle theta. இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. Then the magnitude of the cross product will be, அதாவது இந்த ரெண்டுத்தையும் A cross B நான் பண்ணேன் அப்படின்னா that is nothing but area of parallelogram. நான் இந்த ரெண்டுத்தையும் cross product எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? Area of parallelogram. But one condition, it is only magnitude. Magnitude மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Or you can write magnitude of area of parallelogram. Okay, A cross B which is equal to modulus of A cross B which is equal to area of parallelogram அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எப்படி சார் அதை சொல்கிறீங்க? I will prove it mathematically. I can tell you how. So நமக்கு A cross B ஓட ஃபார்முலா என்ன? We know the A cross B formula is nothing but AB sin theta. Okay, so நான் A தனியாக எழுதிக்கிறேன், A vector B vector sin vector இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, I no need to put vector here. இது வெறும் மேக்னிடியூட் மட்டும் தானே, ஸோ நம்ம வெக்டார் போட தேவையில்ல. ஏன் அப்படின்னா நான் வெறும் மேக்னிடியூட் மட்டும் எழுதுறேன். ஓகே, ஸோ A into B sin theta. ஓகேவா? ஸோ நமக்கு இது என்னது? இது வந்து என்னோட B வெக்டரா? ஸோ இந்த டாட் லைன் நமக்கு அப்போ என்ன வரும்? இட் இஸ் நத்திங் பட் மை B sin theta. It is nothing but my B sin theta. Are you able to understand this one? இது நமக்கு என்ன வரும்? That is nothing but B cos theta.
திஸ் இஸ் நத்திங் பட் பி காஸ் தீட்டா. அது நமக்கு தேவை கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். இது தெரியல அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் லெக்சரில் எப்படி காம்பனன்ட்ஸ் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி தந்திருக்கேன். அதாவது எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஒரு வெக்டரை எப்படி எழுதுறது, ஒய் காம்பனண்ட் ஆஃப் ஒரு வெக்டரை எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் பி சைன் தீட்டா. ஸோ இன் ஆக்சுவல் மேத்தமெட்டிக்கலி வாட் இஸ் ஏரியா ஆஃப் parallelogram? Area of parallelogram is equal to base into height. Base into height of parallelogram. அதுதானே நமக்கு ஏரியா ஆஃப் parallelogram. பேஸ் நமக்கு என்னதுங்க? What is the base here? The base is a vector. The base is a vector. Okay, a மட்டும் எழுதிக்கிறேன். Into height என்ன நமக்கு? b sin theta. கரெக்ட் தானே? So that is nothing but a cross b. So that's what I am saying. Okay, this is the important finding. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரையாங்கிளுக்கு எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். Two vector represents two sides of a triangle. Okay, இது என்னோட a vector, இது என்னோட b vector. ரெண்டு சைடை குறிக்குது and this is making an angle theta. Okay, the half of the magnitude of their magnitude அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a vector cross b vector is equal to half into ab sin theta. கரெக்ட் தானே? நம்மளோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? தட் இஸ் ஹாஃப் இன்ட்டு லென்த் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்னு சொல்லுவாங்க, இல்லை லென்த் இன்ட்டு ஹைட்னு சில பேர் சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ் ஹாஃப் இன்ட்டு எல் இன்ட்டு பின்னு சொல்லுவீங்களா? ஓகே, எல் இன்ட்டு பின்னு வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். கரெக்ட் தானே? ஸோ இங்கே என்ன வருது நமக்கு? ஹாஃபு. ஸோ ஏன்றது என்னது? லென்த்து. ஸோ பி சைன் தீட்டா அப்படின்றது என்னோட பி. எப்படி சார் அப்படின்னா பி வெக்டர் இங்கே இருக்கு. ஸோ வாட் இஸ் த ஒய் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டர்? தட் இஸ் நத்திங் பட் பி சைன் தீட்டா. y component of b vector is b sin theta. Okay, so அதை நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன வருது நமக்கு? area of triangle which is equal to half into L into b. That is nothing but the a cross b vector which is equal to half into ab sin theta for this particular case. I hope you understand. That is nothing but இங்கேயும் அப்போ half போட்டுக்கோங்க. Okay, so a cross b நமக்கு என்ன வரும்? a cross b is nothing but ab sin theta. அதோட நான் half multiply பண்ணனா I can easily find the area of triangle. Do you understand what I am saying? Okay, this is also a rule. Two vector represents the two sides of a triangle, then half the magnitude of their cross product will give the area of triangle. Okay, இங்க half போட்டோம் அப்படின்னா we have to put half here also. This is very important. So a cross b ஓட ஃபார்முலா எப்பயுமே ab sin theta மட்டும்தான். a cross b ஓட ஃபார்முலா எப்பயுமே ab sin theta மட்டும்தான். பட் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் வெக்டரில் கொடுத்த ஏபிக்கு நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா that time you have to multiply with the half. Okay, don't confuse. Okay, then we will see find the area of triangle determined by two vectors. ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் let's say this is a vector, let's say this is b vector. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோமா? that is nothing but modulus of a vector cross b vector. This is equal to இங்கே என்ன இருக்கு? 3i இருக்கு, 7j இருக்கு, இந்த மாதிரி இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? யூஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட். ஓகே, யூஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, பிஃபோர் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் a cross modulus of a cross b, first I am going to find a vector cross b vector. That is equal to ஃபர்ஸ்ட் i போட்டுக்கோங்க, j போட்டுக்கோங்க, k போட்டுக்கோங்க, cap cap cap. So இது what is the coefficient of I cap in a vector? That is 3. இது வந்து 4. So k இல்லை, so 0. இது வந்து -3, இது 7. k இல்லை, so 0. Okay, so then which is equal to determinant எப்பையும் போல எடுக்கலாம். first write I cap எழுதுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். so that is 0 0 0. okay, 0 minus j cap எழுதிக்கிறேன். j cap எழுதுனா இதை கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் 3 into 0 0 into 3, so it is also 0. okay, plus k cap into என்ன வருது? so 7 3s are 21 minus 4 3s are 12, that is -12.
minus 12. Okay, which is equal to இது 0 ஆயிடுச்சு இது 0 ஆயிடுச்சு. So k cap 21 plus 12 is what? 21 plus 12 is 33. ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பி வந்து எப்பயுமே வெக்டரில் தான் ஆன்சர் வரும்னு சொல்லிட்டேன். ஓகே, இன்கேஸ் இஃப் ஐ நீட் டு கன்வெர்ட் தட் ஒன் இன்டூ ஸ்கேலர் என்ன பண்ணுறது, மாடுலஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும்? தட் வில் பி ரூட் ஆஃப் 33 ஸ்கொயர். இட் வில் பி 33. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியும்னு நினைக்கிறேன். 33 வருதா? 33 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரி வேணாம், 33னே வச்சுக்கிறேன். ஓகே, let for now I am saying it is 33. ஓகே, இப்போ எப்படி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா சொன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இட் இஸ் நத்திங் பட் half into modulus of a cross b, which is equal to a cross b என்ன வந்துச்சு நமக்கு? 33 வந்துச்சா? So this is the answer. So area of என்ன யூனிட் வரும்? That is nothing but square units. If it is a meter, we will write meter square. The unit எதுவும் கொடுக்கல, so I can write it as a square unit. I hope you understand what I am saying. Okay, thank you for watching the lecture.